மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மேனுவல் இன்குபேட்டர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து WC1209 டெம்பரேச்சர் சென்சார் கிட் ஒன்று, அடாப்டர் ஒன்று, ஃபேன் ஒன்று, பல்பு ஹோல்டர் ஒன்று, அப்புறம் போல்ட் நட்ஸ் கொஞ்சம். இந்த WC1209 கிட் வந்து நீங்கள் அமேசான்லேயே வாங்கிக்கலாம். கம்ப்ளீட் கிட்டாகவும் இருக்குது, தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு இந்த வீடியோவில் இந்த பவர் சேவிங்ஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து பாக்ஸோட லைஃப் டைம் வர்றதுக்காகவும் பாக்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நான் எடுக்கிற பாக்ஸ் அளவு வந்து 1.5 அடி தெர்மோகோல் பாக்ஸு. இதுக்கு வந்து ஒரு பேக்கேஜிங் டேப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ 1.5 அடிக்கு மேலே பாக்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பல்பு ஹோல்டர் வந்து 2 ஹோல்டரும் 2 ஃபேனு வச்சுக்கிட்டா டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற அளவு மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டேப்பு வந்து ஒட்டினது வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து இன்சைடும் ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டேன். எதுக்காகனா இப்போ நம்ம முட்டைக்கு வந்து நம்ம டெய்லியும் எடுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து இந்த கார்னர் எல்லாமே உடஞ்சி போயிடுது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம உள்ளேயும் ஒட்டி வச்சிட்டோம்னா டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் ஆகுது, பவர் சேவிங்ஸ்க்காகவும், ப்ளஸ் வந்து நமக்கு பாக்ஸோட லைஃப் டைமும் வருது. இந்த டிசைனை நான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக முட்டை வந்து பொரிக்குது கரெக்டாக 22 நாளில். இப்போ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் ஒரு கிட்டு பாக்ஸ் வந்து நான் பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இந்த கீழே சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த சென்சார் வந்து அந்த ஒயர் வந்து உள்ளே வர மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அந்த சென்சார் கிட்டு வந்து நான் பாக்ஸுக்கு கீழே வச்சுட்டு அந்த ஒயர் வந்து எந்த இதுவும் இப்போ நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ பண்ணும்போது வந்து ஒயருக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக டேப் ஒட்டி வச்சுட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயர் டிஸ்டர்பன்ஸ் எது இல்லாத மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூலாம் போல்ட் நட்டு போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு கவர் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு அந்த சப்போஸ் எது கரண்ட் ரிலேட்டடாக எதுவுமே ஆகாத மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த போல்ட் நட்டு போடும்போது வாசரும் சேர்த்து போடுங்க, அப்போ தான் வந்து அந்த பாக்ஸ் வந்து காயம் ஆகாது. இப்போ கீழே பாருங்கள், அந்த ஃபேனுக்கெலாம் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த வாசர் போட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நல்லா டைட்டும் ஆகும், பாக்ஸும் அவ்வளோ சீக்கிரம் காயம் ஆகாது. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மூடி பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும், ஃபேன் ஒன்று, ஹோல்டர் ஒன்று, வேறு எந்த ஒயர் எதுவுமே இருக்காது. இப்போ ஒயர் கனெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த K0 K1 இது வந்து பார்த்திங்கன்னா பல்பு கனெக்ஷனுக்காகவும், ப்ளஸ் 12V அப்படிங்கிறதும் கிரவுண்டு, இது 2 ஒயர் எடுத்து அடாப்டர் கனெக்ஷனுக்காகவும், மேலே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த சென்சர் கனெக்ஷனுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பல்பு கனெக்ஷன் பாருங்கள், ஒரு ஒயர் வந்து டேரெக்டாக 230 வோல்ட்டுக்கு ஒரு சாக்கெட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியும், இன்னொரு ஒயரை சென்டராக கட் பண்ணி அதை வந்து ஒரு சைடு K0வில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயரை வந்து K1ல் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்து டேரெக்டாக சாக்கெட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் கனெக்ஷன் உங்களுக்கு 230 வோல்ட்டு. இது எதுக்குன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கட் ஆகும்போது இது வந்து 37 டிகிரிக்கு மேலே வரும்போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இதுதான் கனெக்ஷனு. இப்போ இந்த கனெக்ஷனை நீங்கள் பாக்ஸில் எந்த இடத்துல எப்படி டிசைன் பண்ணுமோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்ஷனை மாற்றி இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்ட்ரோலர் கிட் இருக்கு இல்லைங்களா, அதில் டெம்பரேச்சர் செட்டிங் பண்ணோம் இல்லைங்களா, அது எப்படி செட்டிங் பண்ணுறோம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மேலே பாருங்கள் 3 பட்டன் இருக்குது இல்லைங்களா, செட்டு, ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்னு. இதுதான் இந்த 3 பட்டன் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சரை செட் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து 37.5க்கு வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த செட் பட்டனை ஒரு வாட்டி அழுத்துனீங்கன்னா அந்த P0ன்னு சொல்லி அந்த டிஸ்பிளேயில் காட்டும். அந்த P0ன்னு காட்டும்போது நீங்கள் ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ், ஃபஸ்ட்டு வந்து Cயில் இருக்கும், அது வந்து நம்ம Cக்கு பதிலாக கூலுங்கிறது வந்து அதுக்கு பதிலாக ஹீட்டுங்கிறத மாற்றணும். அப்போ ப்ளஸ்ஸு இல்லைன்னா மைனஸ் மாற்றினீங்கன்னா Cலேருந்து Hக்கு மாறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செட் பட்டன் அழுத்துங்க. செட் பட்டன் அழுத்துறதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் மெனுக்கு வந்துடும். மறுபடியும் ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா P1க்கு போகும். அங்கே ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா
நீங்கள் டெம்பரேச்சர் வந்து என்ன நம்பர் இருக்கோ அதுலேருந்து மைனஸ் பண்ணி 0.3க்கு செட் பண்ணிடுங்க. இந்த செட்டிங் எதுக்காகனா அந்த டிஃப்ரென்ஸு 0.3க்கு மேலேயும் குறைவாகவும் இருந்தால் அது உடனே வந்து கட் பண்ணுங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது மறுபடியும் அது செட் பட்டன் அழுத்தினீங்கன்னா மறுபடியும் வந்து மெயின் மெனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் பட்டன் அழுத்திங்கன்னா P2ங்கிறதுக்கு போகும். அங்கே மறுபடியும் செட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் 38 செட் பண்ணணும். இது எதுக்குன்னா 38க்கு மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக. மறுபடியும் செட் பண்ணிவிட்டு செட் பட்டன் அழுத்தினீங்கன்னா வெளியில் வந்துடும். மறுபடியும் ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா P3க்கு போகும். அங்கே வந்து 33 செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 33 எதுக்குன்னா 33க்கு கீழே வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செட்டிங்க. அடுத்தது மீதி 2 வந்து P4 P5 வந்து 0 தான். கடைசியாக P6 வந்து ஆனில் இருக்கும், அது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இந்த செட்டிங்கு. இந்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் இந்த மெனு ஆப்ஷன் கொடுத்தோம்னா இந்த கலரு டிஸ்பிளே இதெல்லாம் குறைக்கிறதுக்கு, அப்புறம் அடுத்த செட்டிங் போட்டோம்னா அந்த சவுண்டு இந்த ஆடியோ குவாலிட்டி மாற்றுறதுக்கு, அப்புறம் அடுத்த செட்டிங் வந்து அந்த லாங்குவேஜ் மாற்றுறது, இந்த மாதிரி நம்ம மெனு ஆப்ஷன் வந்து டிவியில் பார்ப்போம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த செட்டிங் பண்ணுறதும். நீங்கள் இந்த இது செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாமே கனெக்ஷன் போட்டுட்டு நீங்கள் பல்பு வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணி பாருங்கள். அந்த 37.5க்கு தாண்டின உடனே ஆஃப் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி 33க்கு கீழே வரும்போதே மறுபடியும் பல்ப் ஆன் ஆகுதான்னு பாருங்கள். இவ்வளோ தான் செட்டிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.